என் இயேசுராஜன் வருவார். எண்ணீலடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். வானீலோர் பேரொளி தோன்றும், விண்ணீலோர் மின்னொளி தோன்றும். வானீலோர் பேரொளி தோன்றும், விண்ணீலோர் விண்ணொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை பொழுதில் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூயாவியானவருடைய மாபெரும் இரக்கங்களாலும் நம் எல்லார் மேலும் தேவ தயவும் தேவ இரக்கமும் பெருகி இருக்கும்படி வாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் மீண்டுமாக இயேசுவை அறிவதற்கு, நாம் பலனடைந்து எழும்புவதற்கு இயேசுவை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களில் தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் அவர் சொல்லி, இப்படிப்பட்ட தகுதிகளுக்கெல்லாம் உரியவனாய் இருந்தும் நான் இயேசுவை அறிவதற்காக அவைகளை எல்லாம் விட்டுவிட்டேன் என்பதை நேற்றைய தினத்தில் அவர் சொன்னதாக நாம் தியானித்தோம். இந்த கால வேளையிலும் அதை தொடர்ந்து சில காரியங்களை தியானிப்பது நமக்கு நலம் என்று எண்ணுகிறேன். விட்டேன் என்று 7வது வசனத்தில் சொன்னவர், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஐ திங்க் அபவுட் தட் ஆல் ஆஃப் லூசிங் ஒன். அவைகள் எல்லாம் இழக்கப்பட வேண்டிய ஒன்று. அவைகள் எல்லாம் என்னை விட்டு விலகி போக வேண்டிய ஒன்று. ஏனென்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு தேவை. இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன். He selected a thing to know about God. He know about Christ. He know about Jesus. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை, அறிய வேண்டும் என்கிற தாகத்தினாலே விட்டிருக்கிறோமா? சில சூழ்நிலைகளிலே, சில நெருக்கடிகளிலே, சில உபத்திரவங்களிலே நாம் சில காரியங்களை விட்டு வந்திருப்போம். அதை பற்றி நான் இங்கே பேசவில்லை. இயேசுவை அறிகின்ற தாகத்திற்காக நான் எல்லாமே இழந்து விட்டேன் என்று பக்தருடைய பாடல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இயேசுவை அறிகின்ற தாகத்திற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று எழுதுகிறார். மாத்திரமல்ல, நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் விட்டது எதற்காகவென்றால் ஒன்றை நான் அடைந்து கொள்ளுவதற்காக விட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனையினால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, நெருக்கத்தில் உபத்திரவத்தில் விட்டுட்டு வரல இயேசுவை அறிவதற்கு. இதெல்லாம் என்னுடைய மேன்மைகள் தான். ஆனால் அவைகளையெல்லாம் நான் விடுவதற்கான ஒரு நோக்கம், அதை நஷ்டம் என்று நான் அதுதான் நஷ்டம். அவை அவ்வளவு பெரிய கிராட்டிடியூடு, அவருடைய நன்னடக்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறாரே. நியாயம் தீர்க்கப்படுவதற்கு தகுதியற்றவர், அவ்வளவு நீதியானவர், அவ்வளவு உண்மையானவர், அவ்வளவு உயர் குலத்தார், எல்லாத்தையும் நான் விட்டு கொண்டு இருக்கிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
எதற்காக? ஐ வாண்ட் டு நோ மோர் ஜீசஸ். இன்னும் நான் இயேசுவை பற்றி அறிய வேண்டிய அளவுக்கு நான் அறிய வேண்டும். எக்ஸ்ட்ராடினரியாக நான் அவரை அறியணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், அதற்காக எதை வேண்டுமான் இழந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு, நமக்கு ஒரு சின்ன நஷ்டம் வந்தா, சின்ன ஒரு வேதனை வந்தா, சின்ன ஒரு கஷ்டம் வந்தா, நம்மை அழைத்த தேவனை நாம் மறுதலிக்கிறதற்கும் தயங்காது இருக்கிறோமே. பேதுருவை பாருங்கள், கூடவே இருந்தார். என்ன வந்தாலும் உம்மை விட்டு விட மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவனை நான் அறியேன், தெரியவே தெரியாது அப்படின்ட்டார். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதே நிலைமை இருக்கிறது. நான் பேதுருவை சொல்லுவதல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிகின்ற தாகம் எதற்காக நாம் விட்டு கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை சில காரியத்தை நம்ம லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எதுக்காக? எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக. அது என்ன? இயேசுவை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு எதை விட்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கால வேளையில் ரியலி வி ஆர் ஃபெயிலியர் இன் தட் ஏரியா. அந்த விஷயத்தில் நம்ம எல்லாரும் தோற்று போயிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எதற்காக? நான் இன்னும் அறிய வேண்டும் இயேசுவை, இன்னும் அறிய வேண்டும் தேவனை, இன்னும் அறிய வேண்டும் உடைய வல்லமையை. நாம் எதற்காக விட்டிருக்கிறோம், இழந்திருக்கிறோம், நஷ்டமடைந்திருக்கிறோம், நஷ்டப்பட்டு இருக்கிறோம்? நஷ்டப்படுவதற்கான நோக்கமெல்லாம் ஏதோ இந்த உலகத்தில் கண் காண்கிற, காது கேட்குற ஒரு பதவிக்காக, அல்லது ஒரு பொருளுக்காக, அல்லது ஒரு சம்பாத்தியத்துக்காகவா? இல்லை, அவரை அறிவதற்கு. அவரை அறிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? நாளைய தினத்தில் நான் அதை சொல்லுகிறேன். அறிகிற அறிவின் மேன்மை எதை செய்தது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் நஷ்டமென்று விட்டதனுடைய நோக்கம், நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதனுடைய நோக்கம், உம்மை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை நாங்கள் அநேக காரியங்களை நஷ்டம் என்று விட்டிருக்கலாம், அல்லது இழந்திருக்கலாம், அல்லது விட்டுட்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் அதனுடைய நோக்கமெல்லாம் ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருப்போம். அவர் அறிந்தால் நிறைய கிடைக்கும், நிறைய நடத்துவார், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கலாம், நல்ல மேன்மையாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாங்கிறதுக்காக, பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் என்பதற்காக வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் அது அல்ல உம்மை அறிகிற அறிவு. பவுல் உம்மை அறிகிற அறிவினுடைய மேன்மை அடைவதற்கு எவைகளெல்லாம் மேன்மை என்று எண்ணி இந்த உலகம் அவருக்கு கொடுத்திருந்ததோ அவைகளை எல்லாம் அற்பமாய் நஷ்டமாய் எண்ணினார் ஆண்டவரே. காரணம், இன்னும் உம்மை அறிய வேண்டும். கேட்ட சத்தத்தை குறித்ததான மத்தியான வெயிலில் சூரியனோட பிரகாசமாக இருந்த அந்த பிரகாசமான இயேசுவை அறிய வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் உதறி தள்ளி கொண்டே அவர் அறிவின் மேன்மைக்கு நேராய் ஓடினது போல நாங்கள் ஓட உதவி செய்யும். இந்த காலவேளையில் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். கிருபையாய் எங்கள் ஒவ்வொருவரை, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், அவரை அறிகிற அறிவில் நான் வளர வேண்டும் என்பதற்காக உம்மை பின்பற்ற உதவி செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுக்காக, வசதிக்காக, மேன்மைக்காக, விடுதலைக்காக அல்ல ஆண்டவரே. அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்களும் இதை தொடர்ச்சியாய் கேளுங்கள். காட் bless you. Amen.